கூடிய செக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நாம் அனைவரும் கூடியுள்ளோம். இந்நிகழ்வை இனிதே ஆரம்பம் செய்ய இறை பொறுப்பாளர் மிஸ் ரெஃபினா பர்னாண்டோ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அதாவது ஆரம்பத்தை முதலில் தொடங்க முடிச்சுன்னா நம்ம இங்க இருந்து ரெஃபரன்ஸ் ஃபாதர் ஜோசப் முதல் ஆண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளான் போட்டோம். அடுத்தபடியா ரெஃபரன்ஸ் ஃபாதர் ஆண்ட்ரூ ரோஸ் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முழு ஒத்துழைப்பா இருந்தாங்க. அவங்களாம் மாறி போச்சுன்னா எங்களுக்கு ஒரு தயக்கம் உண்டு. அடுத்தபடியாக அவங்க மாறி போச்சுன்னா யோசித்தோம், அடுத்த ஆள் வரப்போறாப்பா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு பிள்ளாரா வந்து அமைஞ்சாங்க நம்மளோட ரெஃபரன்ஸ் ஃபாதர் கிருபாகர். இப்போ அவங்களும் போயிட்டாங்க. போச்சுன்னா எங்களுக்கு ஒரு தயக்கம், அவங்கள்ட்ட சப்போர்ட் இருந்தாலும் நம்மளால மேலே போக முடியுங்கிறது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா போட்டாச்சு, பில்லரை வளர்த்தாச்சு, அந்த ரூப் நல்லபடியாக போடணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நம்மளுக்கு வந்து அமைந்தார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே எங்களை அழைத்து பேசும் முடிச்சுட்டா ரொம்ப ஆதரவா உங்களுக்கு என்ன வேணும் முழு அந்த ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு எங்களை ஊக்குவித்தார்கள். அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தலைமை ஆசிரியர் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட அரண்சையின் மெம்பரா இருக்கிறார்கள். அதாவது கூடியதுலேயே அவங்க தான் எங்களுக்கு முழு சப்போர்ட் ஒரு கைடன்ஸா இருக்காங்க. அவர்களே வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தது நம்முடைய ஃபவுண்டர் ஃபவுண்டர் இவங்க தான் மிஸ்டர் ரமேஷ் நாயன். இன்னைக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுடன் சிறப்பிக்கணும் என்பதற்காக சிங்கப்பூரில் வந்து ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்காண்டி ஸ்பெஷலாக சிங்கப்பூர்லேருந்து வந்து உங்களுடன் கலந்து உரையாடணும் என்பதற்காக வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக அரம்சை மெம்பர்ஸ் இங்கே வந்துள்ள அரம்சை மெம்பர்ஸ் அவங்களோட மனைவிமார் துணைவியார் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய அரம்சை நிகழ்வுகளை உங்களிடம் விளக்கி கூற எங்களுடைய அரம்சை மெம்பர் மிஸ்ஸஸ் அபி விஜய் பர்னாண்டோ அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் அரம்சை கல்வி அறக்கட்டளையின் அன்பான வணக்கம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் அன்னை மரியிடமிருந்தும் அனைவருக்கும் நற்சுகமும் அருளும் அமைதியும் குறித்தாகுங்க. கடந்த 12 வருடங்களாக நமதுரை சார்ந்த சுமார் 180 கத்தோலிக்க பரதவ மாணாக்கர்கள் மேற்கல்வி பயில நிதியுதவியாக எம் அரம்சை கல்வி அறக்கட்டளையின் மூலம் சுமார் 75 லட்சம் ரூபாய் பெற்று பயனடைந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் 62 மாணாக்கர்களுக்கு 12,95,000 ரூபாய் உயர்கல்வி உதவித்தொகையாக வழங்க உள்ளோம். இம்மாணாக்கர்கள் உயர் மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற அரம்சை குழுவினரின் மனமார்ந்த வாழ்த்துகள். எமது எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மேலான ஆவலினால் கீழ்கண்டவற்றை இங்கே பகிர்கின்றோம். அரம்சை அறக்கட்டளை எந்த ஒரு தனி நபராலோ அல்லது குடும்பத்தினராலோ நடத்தப்படுவது அல்ல. இது உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் நல்ல மனம் படைத்த 111 பட்டணத்தாரை உறுப்பினர்
கல்விக்கான அறக்கட்டளை. வளத்தை செய்வதை இடத்தை அறியாது என்ற விவிலிய வாக்கின்படி அரசை உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்கள் சேமிப்பின் ஒரு பகுதியை நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி உதவியாக வழங்கி வருகின்றோம். எனவே கல்வி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பொறுப்புணர்வு செயல்படுமாறு பெற்றோரையும் மாணவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் அனைவரும் பொறுப்புடன் கல்வி கற்று உயர் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றால் அதுவே எங்களுக்கு மிக்க மனநிறைவை தரும். எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உயர் மதிப்பெண் பெற அவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்கள். பெற்றோரின் நிதி நெருக்கடியை களைந்து நம் குழந்தைகளின் கல்வி தொடர உதவுவதே அரசை கல்வி அறக்கட்டளையின் உன்னத நோக்கமாகும். எனவே நம் பள்ளியில் பயிலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது உயர் மதிப்பெண் பெற்று நிதி நெருக்கடியினால் கல்வி கற்க அல்லது தொடர முடியாத சூழலில் இருந்தால் தயங்காமல் அரசை கல்வி அறக்கட்டளையை தொடர்பு கொள்ள சொல்லவும். PhD மற்றும் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் படிப்பவர்களுக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். எனவே தெளிவான திட்டமிடலுடன் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். UPSC, TNPSC, RRB, BRB போன்ற மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்துபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆவலாக இருக்கிறோம். அதிகாரமும் பொறுப்பும் உள்ள உயர் பதவிகளில் நம்மவர் இருந்தால் அனைவருக்கும் பெருமைதானே. அந்த உயர் அதிகாரி உங்களில் ஒருவராக ஏன் இருக்கக்கூடாது? சிந்தித்து செயலாற்றுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் தெரியப்படுத்துங்கள். ஆவலுடன் காத்திருக்கிறோம். IAS, IFS, IPS, நோட்டரி பப்ளிக், தாசில்தார் போன்ற பட்டணத்து அரசு அதிகாரிகளை காண்பதற்காக. இறுதியாக இந்த நிதியுதவி தங்கள் குடும்ப சூழ்நிலையில் கல்விக்கு எவ்வகையில் உதவியாக இருந்தது மற்றும் உங்களின் எதிர்கால லட்சிய கனவு என்ன என மனதில் பட்டதை சுருக்கமாக எழுதி தந்தால் எம் குழுவினருடன் அவற்றை பகிர்ந்து மேலும் எம் உறுப்பினர்கள் தொடர்ந்து சிறப்புடன் இயங்குவதற்கு நம்பிக்கையூட்டலாம். எம் அரசை கல்வி அறக்கட்டளைக்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளித்து நம் மாணவர்களின் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்ற சீரான செயல்களை செவ்வனை செய்ய வந்திருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி அலாய்சிஸ் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி விமல் அடிகளார் அவர்களுக்கும் எம் குழுவினரின் சிறப்பான பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவன் அரசை கல்வி அறக்கட்டளை வீரபாண்டியன் பட்டணம். சிறு உரையாற்ற அன்புடன் அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம். முதல்வர்களுக்கு குறிக்கிறேன். அதாவது சிலர் நினைக்கலாம் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறதுலாம் முன்னேற முடியும், பெரிய உத்தியோகத்துக்கு போக முடியும், அல்லது பெரிய பெரிய கல்லூரிகளில் படிக்கிறவங்க முன்னேற அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்று முன்னாடி தலைவர் இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன், நான் இந்த பள்ளியின் மாணவன், பழைய மாணவன். இந்த பள்ளியை படித்து தலைமை ஆசிரியராக வளர்ந்த முதல் தலைமை ஆசிரியர் நான் தான். மற்ற எல்லாருமே வேற கல்லூரிகளில் படித்து வந்தவர் தான். சன்னாப்தி சாயின்னு சொன்னால் நான் தான் அந்த பள்ளியில் பள்ளியில் படித்து தலைமை ஆசிரியரான முதல் ஆசிரியர். இன்னும் வரக்கூடியவங்கன்னா என்ன பார்த்துருவாங்க, இந்த பள்ளியில் படித்தவங்கன்னா அவர் வந்தாங்க. சரி, அது இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகள் இருக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு முன்னேறது. முன்னால நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் எந்த காலேஜுமே கிடையாது. அப்படி கல்லூரிக்கு போகணும்னாக்கி சிறுத்தை போகணும், பாளையத்தை அதில் இருந்து துணிக்கு போகணும். ரெண்டே துணிக்குவேன்
ஆயத்தனார் கல்லூரி வந்த பிறகுதான் நமது ஊரில் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க, கல்லூரி போக ஆரம்பித்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதாவது வாய்ப்புகள் வந்து அடுத்தது இந்த கல்லூரி வந்தது, பெண்கள் கல்லூரி வந்தது. நிறைய பெண்கள் கல்லூரி படிப்புக்கு சில வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது நமக்கு முன்னேற்றம் இருக்கும். அதே போல தான் இதுவும் ஒரு வாய்ப்பு. இப்போ இதில் வந்து அரசு இயக்கத்தில் வந்து அதாவது இன்றைக்கு திருப்பணியிலையும் சரி, பாடம் சொன்ன பிரசங்கத்திலையும் சரி, என்னமோ அரசையை பற்றி தான் சுற்றி சுற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒன்று எங்களுக்கு உள்ள வாசகத்தில் வந்து என்ன இருக்குது, 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு, அதாவது இந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து அவர் பழி பெருகி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே வந்து 5000 பேர் வெறும் கையோட வந்துருப்பாங்க. சாப்பிட்டு ஏதாவது எடுத்துக்கோ, நாமளே தூத்துக்குடிக்கோ எல்லாம் திருநெல்வேலிக்கோ போனால் பிஸ்கெட் பாக்கெட்டு, சாக்லேட்டு அது இது எடுத்து தர போகிறோம். அதனால அங்கே வந்த பிரசங்க வந்த எல்லாருக்கும் என்ன இருந்திருக்கும், உணவு பொருட்கள் இருந்திருக்கும். இதை ஆண்டவர் வந்து இயேசு வந்து இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஆசீர்வதிக்கும் போது அவங்க பாக்கெட்டை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே எடுத்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதை 5000 பேர் சாப்பிட்டாங்க. சரிதானா? அப்ப இதுல வந்து ஆண்டவர் வந்து பொதுமை என்ன செய்யறாங்கன்னா, நீங்க எல்லோரும் பகிர்ந்து எல்லோருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் அவரோட முக்கியமான கொள்கை. ஆதி கிறிஸ்தவர்கள் கூட தங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் விற்று கிறிஸ்தவைக்கு கொடுத்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் வாழ்ந்திருக்காங்க. சரிண்ணா? இதே போல தான் இந்த 7 பேர் 5000 பேருக்கு செய்தது போல தான் இந்த 14 பேர், முதல்ல 14 பேர் தான் சார், 14 பேர் நமது ஊரில் உள்ள நமது சமுதாயத்தில் உள்ள மாணவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர போகிறாங்க. அந்த உயரிய நோக்கத்தோடு இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நான் வந்து முதல் தடவையாக பார்த்தது சிங்கப்பூரில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தொடக்க காலத்தில் அனாம்சையை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் சாரை நம்ம ஃபவுண்டரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களாம் தான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு இதை சேர்ந்துக்கிறேன் சார். அப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 3-4 நாளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் போயிருக்கும்போது வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஒரு 4 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. 4 மணி நேரமாக என்னத்தை பேசிகிட்டு இருக்காங்கன்னாங்க, வேற எதுவுமே பேசுகிற இல்லைன்னு அரசையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி ஸ்கூலில் உள்ள ரிசல்ட்டை வாங்கி அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இந்த டீச்சர்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணலாம், இந்த மாணவர்களுக்கு எப்படிலாம் செய்யலாம் என்பதை பற்றி அவங்க செய்திருக்க வேலைகள் பயங்கரமான வேலைகள். எப்படின்னு வர்றாங்க, கடலில் நீரே ஒரு பாய்ச்சல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் நம்பி இருக்க முடியாது. கல்வி ஒன்றாலே தான் நமது சமுதாயத்தை முன்னேற்ற முடியும், நமது ஊரை முன்னேற்ற முடியும். ஆகவே உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல முறையில் படியுங்கள், எல்லா ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் படிக்கும் போதே தேர்வு பெற வேண்டும். நம்ம உங்களிலிருந்து IAS IPSலாம் வரணும், CAலாம் வரணும். வந்தால் தான் நமது ஊருக்கு பெருமை. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த அரசை நிறுவனத்திற்கு என நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.
ஜனனி, ஜென்சியா பெர்னாண்டோ, ஜெனிகா பெர்னாண்டோ, ஜோசப் ஜேம்ஸ் கிளாசிங், லாஸ்லி, நிதர்சனா, நிதர்சனா, பிருத்விராய், கிறிஸ்டினா, மேரி சிந்த்ரா, மெரிசன், கிறிஸ்டிகா, நிவாசினி, நிக்சன், ரிச்மின், எம் ரெனிஷா, ரிஷ்மிதா, ரெஜி ஜெயராஜ், ரொசானியா, டி ரோஷன், ஜே ரோசிகா, எச் சாத்விகா, சாம்பகாயம், சாந்தோராயன், சான்சியோ கதா, சோபனா, ஸ்னோவின், சி ஸ்னோவின், பி ஸ்வேதா, பி வினோலா, பி யோசிகா, டி அஃபீஷ், பி வினோலா, ஆர் பிசானி, ஹிலா செலின், ஜோன்ஸ், ஜான் மேத்யூ,
Mary Sweta. Melfina. Rafola. D. Renisha. M. Nishant. D. Rohit. ஃபாதருக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அரம்சை வந்து 2013ஆம் வருடம் உங்களுக்கு தெரியும். வெறும் 14 வருடங்கள் தான் ஆரம்பிச்சாங்க அந்த அரம்சை. அப்படிதான் ஆரம்பிச்சோம். சின்ன பொருள் ஒரு சின்ன சமூகத்தாரெல்லாம் கூப்பிட்டு 2013ஆம் வருடம் 14 பேர் ஆரம்பித்து அந்த வருடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அரம்சை இன்னைக்கு 111 நபர்கள் இருக்காங்க. இன்னைக்கு 2024 111 நபர்கள் நமக்கு சேர்ந்த இந்த வருஷம் 15 லட்சம் ரூபாய் அவங்களோட உழைப்புல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 15 லட்சம் ரூபாயில உங்களுடைய மாணவர்கள் இந்த வருடம் 62 பேருக்கு அரௌண்ட் ஒரு 13 lakhs 13 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் கொடுக்குறதா இருக்கும். நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கிறது சந்தோஷம். அதே மாதிரி இந்த வருஷம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம 10th 11th பிள்ளைகளுக்கு. அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய். ஸோ அந்த மாதிரி அரசை நன்றாக வளர்ந்து போய் கொண்டிருக்கு. முழு பொறுப்பு எங்களோட ஆண்டவர் தான் சொல்லணும். பரிசுத்தாவினோட ஒரு கொடை தான் இது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இயக்கம் உங்களுக்கே தெரியும். ஆரம்பிச்சு நாங்கள் இவ்வளோ வரும் எதிர்பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் வரும்னு நாங்கள் நினைக்கல. ஸோ உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இதுக்கு முதல் மூல காரணம் இந்த அளவுக்கு பொருளை கொடுத்து உதவுபவர்கள் வந்து பெரும் பணக்காரர்கள் யாருமே கிடையாது. நான் வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் உடைய மாதிரி ஆட்கள் தான். இதோட ஃபவுண்டரே உடைய மாதிரி ஆட்கள் தான். அவங்க வந்து பெரிய பணக்காரர்களோ அவங்க சொத்து உள்ளவங்களோ இல்லை நம்ம சொல்லுவாங்கல்ல உள்ளவராயம் போடுறாங்க அந்த அனுப்புங்க எந்த ஒழுக்குங்க எந்த பெருமையும் இல்லாமல் கல்வியினால் மட்டும் உயர்ந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் வந்திருக்கிறவங்க தான் இன்னைக்கு இந்த அரசைக்கு உயர்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுதான் இந்த அரசியலோட பலமே. யாருமே பெரும் பணக்காரர்கள் போய் நாங்கள் எங்களுக்கு உதவி நாங்கள் கேட்கறதே கிடையாது. அவங்களாம் வாழ்க்கையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க சொல்லி நான் கொடுக்குறேன் இந்த இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி வளர்ந்த அரசை ஆண்டவரோட வாக்குவாதத்தால் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷம் முறையெல்லாம் இந்த வருஷம் பார்க்கறது சொன்னபடி வழக்கமாக மாஸ்டர்ஸ் டிகிரி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் மாஸ்டர்ஸ் டிகிரி 15 பிள்ளைங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி எஸ்பெஷலி இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து நமது சோழர் பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் மீடியத்தில் உள்ள வசதி குறைந்த பிள்ளைகள் நிறைய ட்ராப் அவுட் ஆகுது. அவங்கள நல்ல நல்ல கொண்டு ஆரம்பிச்சோம். அப்படி பார்த்து கடந்த 10 வருஷமா ஒரு 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் தான் வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 13 பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து இப்போ படிக்குது ஆரம்பிக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கணும். அதனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் அவங்களெல்லாம் தயவு செய்து ட்ராப் அவுட் பண்ண விடாம ஸ்கூலுக்கு போகணும்னா போய் படிங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவரை 12% கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு மாணவனுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபா கொடுத்துருவோம் புத்தகத்தில். இன்னைக்கு அந்த பையன் பிஇ முடிச்சுட்டு உடனே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு செலக்ட் ஆகி போய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தது ரொம்ப அருமையான இதாக பிஇ முடிச்ச உடனே கேம்பஸில் செலக்டட் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ் முடிச்சு 1 மாதத்துக்கு உங்களோட தேவைகளை பொறுத்து நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்களை பொறுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டு வரோம். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்
அரசியல் கிரைட்டீரியா என்னன்னா 70 மதிப்பெண்களுக்கு குறையாமல் இருக்கணும். இந்த வருஷம் 12th அந்த 15 பிள்ளைகள 10 பிள்ளைகள் 70% கீழே, 65 கீழே. அடுத்த வருஷத்துல இருந்து இந்த மாதிரி பிள்ளைகள் யாராவது வந்தால் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நிறைய படிக்கிற பிள்ளைகளுக்கு 50 ரூபாய் கொடுக்குறோம், மேக்ஸிமம் இல்லை 45 ரூபா கொடுக்குறோம்னா அந்த படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க அதுக்கு 75 ரூபா கொடுக்குற வகைக்கு போகலாம். ஏன் படிக்காத ஆளுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால இனிமேல் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்டர் பண்ணி படிக்கணும். எஸ்பெஷலி 12th வரவங்க குறைஞ்சது 65% ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் போய் சொல்லுங்கள். குறைஞ்சது 65% ஸ்கோர் பண்ணுங்க. காலேஜில் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அப்புறம் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அந்த பாடலாம் உங்களுக்கு தேவையே இல்லை. நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்படி அரசியல் மெஜாரிட்டி மொத்தமாக ஸ்கூலில் படித்தவங்க தான், தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான். அப்போ இப்போ நான் பார்க்குறேன் அப்ளிகேஷன்லாம் பார்க்கல. அப்போ பார்க்குற ஒரு மோகம் என்னென்ன எல்லாருமே சென்ட் சேவியர்ஸ் போகணும், சென்ட் ஜோசப் போகணும், வாயிலா போகணும். என்னன்னு தெரியல. உண்மையிலே உங்களுக்கு ஒரு சிட்டியில் போய் அது இதை பார்க்கணுமா, எக்ஸ்போஜர் பார்க்கணுமா? கல்வி குறைஞ்சது ஒரு ஃபவுண்டேஷன் தான். அவங்க செலவுகளை பார்க்க வந்தாலும் குட்டியெல்லாம் அவங்க வயலில் போய் படிக்கிறாங்க. அது 1 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ். நம்ம அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க போகிறோம்? நான் சில ஸ்டூடெண்ட்ஸே டேரெக்டாக அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஏமா அங்கெல்லாம் போய் படிக்கிறீங்க, கோவிந்தம்மாவோ வாவோ இந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போடுங்க. போட்டுட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரி எங்கே போடணும், ஸ்பெஷலைசேஷன் எங்கே போடணும். இந்த வருஷம் வயலாக ஒரு பையன் போய் ஸ்பெஷலைஸ் 1 இயர் கோர்ஸ் படித்தான். கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான், ஆனால் அந்த மாதிரி கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் சும்மா போய் ஒரு பிகாம் படிக்கிறப்போ, ஒரு பிஏ படிக்கிறப்போ, வயலாக போய் சென்ட் ஜோசப்ஸையோ சென்ட் சேவியர்ஸையோ சூஸ் பண்ணுறதுக்கு வராங்க. நீங்கள் இங்கே நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டுட்டு அப்புறம் மாஸ்டர் டிகிரியோ அதுக்கு மேலே பிஹெச்டியோ அதுக்கு போகிறதுக்கு நாங்கள் கொடுக்குற டைமே மாட்டோம். ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கு நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்க மாட்டோம். ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளோ கட்டியிருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ, காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க. பேச்சுலர் டிகிரி இங்கே படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கு வெளியே போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நல்லா படிச்சு படிப்புன்றது நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு எங்கேயும் கொண்டு போகிறதில்ல. நான் இந்த காலேஜில் படித்தனால எனக்கு வேலை கொடுத்தா எவ்வளோ கொடுக்க மாட்டோம். உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்ப்போம், உங்களுக்கு 4 வார்த்தை கேள்விக்கப்பா, நீங்கள் சொல்கிற பதிலை கொடுத்து தான் உங்களுக்கு வேலையே தவிர நான் வயலில் படித்தேன் அதனால எனக்கு உடனே வேலை கிடைக்கணும், கோவிந்தம்மாவில் படித்தேன் அதனால எனக்கு வேலை கிடைக்காது, அதை எப்படி எடுக்கிற மாதிரி தேவையில்லை. நம்ம ஸ்கூலில் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் செகண்ட் குரூப்பில் படித்தவரை எனக்கு நல்லா இருக்கு, 4 சீனியரு, அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஆய்ச்சலாரில் பிகாம் படித்தார், அப்பவும் ஆவரேஜ் தான். இந்தியாவில் டாக்டர் எடுத்தார். இன்னைக்கு அவர் வெளிநாட்டில் சரியான இதில் இருக்கார். அவர் இதே ஸ்கூலில் இதே ஆய்ச்சலாரில் படித்தார். அதனால பெற்றோர்களும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது. நம்ம எங்கே படிக்க வைக்கணும், எங்கே அவங்க மாஸ்டர் டிகிரி போகும்போது இல்லை ஸ்பெஷலைஸ் கோர்ஸ். இப்போ நாட்டிக்கல் சயின்ஸ் ஒரு பையன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபோரன்சிக் சயின்ஸ் ஒரு பொண்ணு படிக்குது, ஃபுட் டெக்னாலஜி ஒரு பொண்ணு படிக்குது, டேட்டா சயின்ஸ் ஒரு பையன் படிக்கிறான். ஸோ இதெல்லாம் வித்தியாசமான கோர்சஸ். இது நீங்கள் போக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ புரியுதா? இது ஒரு இது. அப்புறம் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், இன்ட்ரெஸ்டோட படிங்க, எய்ம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் நான் இதாக போவேன் அப்படிங்கிற ஒரு எய்மை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறோம் 1 வருஷம் படிக்கணும், ஏதோ பர்சன்டேஜ் எடுக்கிறோம், ஏதோ கொடுக்குறாங்க, காசை வாங்குறோம் போகிறோம் அப்படிங்கிறதுனால வருங்காலத்தில் இது சரக்காக செய்யப்பட்டிருக்க எங்களுக்கே ஒரு ஊக்குவாக இருக்குது. புரியுதா? அதனால நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் அப்படின்றது எல்லாமே ஆர்டர் பண்ணுற மாதிரி எல்லாரும் சேஞ்ச் பண்ணி 5 வருஷத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலையே இருக்குது. இந்த 5 வருஷத்தில் நான் ஃபீல்டில் இருக்கிறதா சொல்கிறேன். இந்த 5 வருஷத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இப்போ மாதிரி எப்படி சிவில் இருந்தோ அதே மாதிரி ஆகிடும். படிக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ யார் யார் ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் படிச்சிருக்காங்களோ, ஒரு டேட்டா சயின்ஸோ இல்லை பிகாம் படிச்சுட்டு ஒரு எம்காமோ இல்லை பிபிஏவோ எம்பிஏவோ இல்லை ஆடிட்டர் படிக்கிறதோ எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாள் சொல்லி இந்த வருஷம் தான் ஒரு பிள்ளை சுபர்ணா தங்கச்சி வேறு ஞாபகம் இல்லை, திருநெல்வேலியில் போய் டிஎன்பிசிக்கு கோச்சிங் தந்துருக்கான். இதையும் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி கோச்சிங் போங்க, அப்ளை பண்ணுங்க, நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இந்த வருஷம் ரொம்ப அதிக மாதிரி ஒரு பொண்ணு நான் திருநெல்வேலியில் போய் இந்த மாதிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நீங்கள் சும்மா பிகாம் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் கதை முடிஞ்சது அப்படின்றத விட சரியா? இதே மாதிரி இங்கே படிக்கிறது ஒன்றும் படிக்கிறது எந்த கேமும் கிடையாது. அதுக்கு ரொம்ப லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் வாங்கலாம். ஓகே, நம்ம தமிழ் மீடியத்தில் படித்து பாரு, அந்த 10 வயசில் படிச்சதில் லாயரோட அம்மா
டாடி, அவங்க அம்மா, அவங்க வந்து இன்னைக்கு லாயர் முடிச்சு கவர்மெண்ட் காலேஜ் இதே ஸ்கூலில் 12th படித்து கவர்மெண்ட் காலேஜ் லாயர் முடிச்சு இன்னைக்கு தூத்துக்குடியில் ஒரு வக்கீல்கிட்ட ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட். ஸோ அவரோட எய்ம் அவரோட எய்ம் ஜட்ஜாக வந்து ஷி வாண்ட்ஸ் டு டூ ஹர் மாஸ்டர்ஸ். அவள் படித்தது இந்த ஸ்கூலில் இப்போ ஓவர்சீல வேலை பார்க்குறாங்க, சென்னையில் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். நிறைய பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தது புரியுதா? இப்போ போன வருஷம் ஒரு பிள்ளை மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஇ முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி அப்ளை பண்ணி இப்போ பிஹெச்டி பண்ண போகிற அந்த ஸ்டூடெண்ட். அந்த பிள்ளைக்கு நாங்கள் மாஸ்டர் டிகிரி கொடுத்தோம், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ பிஹெச்டி அவங்க பண்ண போகிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு லெக்சரராக கோயம்புத்தூர் ஒரு காலேஜில் வேலை பார்க்குறாங்க அவங்க பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் நல்லா வளர்ந்து சொல்லணும். நிறைய பேர் டினோவா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நல்லா மார்க் எடுத்து இப்போ டினோவா வந்து இல்லை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நல்லா மார்க். ரபீனா ஃப்ரம் என்இசி நேஷனல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 86%. அப்புறம் என்சி காலேஜில் மட்டும் வந்திருக்காங்க. ஷி வாஸ் டூயிங் பிஎஸ்சி நர்சிங், வெரி குட் பெர்சன்டேஜ். அடுத்தது அர்ப்பணோட அப்பா டிக்சன் பிஇயில் 91%. இவங்கெல்லாம் ஒரே மாதிரி சாதாரண ஒரு குணத்தில் வந்து டி ரோஷனோட பிஎஸ்சி நர்சிங் 95%. இன்னும் மார்க்ஷீட்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மார்க்ஷீட்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருக்குப்பா 85 88 அப்படின்னு இருக்கும்போது சும்மா 58 மார்க் எடுத்துச்சு ஏதோ ஞாபகம் தோணும். ஒரு பிள்ளை இந்த வருஷம் போனஸ் அப்ளிகேஷனை 2023 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதில் 4 போட்டு அது யார் அந்த பிள்ளைக்கு போனஸ் எடுத்து ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸ் எடுத்து செக்க நானும் அந்த 2023 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு 4 போட்டிருக்கேன். அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு வாங்கி நிரப்ப முடியல. அந்த பொண்ணுக்கு போனஸ் அரசு அப்ளிகேஷன் எடுத்து அந்த 2023 3 எடுத்துட்டு 4 மார்க். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக விடுவோம். அடுத்த வருஷத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். புரியுதா? அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்கே 4 பேர் தான் பார்க்குறீங்க, 111 பேர் இருக்காங்க. இந்த 111 பேர் உங்களுக்கு எதுவுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இப்போ உங்களோட ரிசல்ட் தான் உங்களுக்கு முக்கியம். புரியுதா? உங்களோட ரிசல்ட் தான் முக்கியம். இந்த மாதிரி நான் சொன்னேன் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கிறாங்களா, அது அவங்க பேரண்ட்ஸுக்கு தருவாங்க. எங்களுக்கு அது போதும். அப்புறம் நீங்கள் வாங்க அவங்க எங்களுக்கு எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. சிம்பிள் தான் கொடுங்க 2 பக்கம். இது அரசியலோட வேத வாக்குகள் மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெம்பர்களுக்கு ஒன்று சேர் கைதுண்டை. இன்னைக்கு யாரெல்லாம் 2 பசங்க வந்தீங்கன்னு தெரியல, அருமையான பிரசங்கம் வச்சாங்க. அரசியல்னே வச்ச மாதிரி இருந்தது. ஷேரிங், ஷேர் பண்ணுங்க. ஷேர் நீ கொடுத்தா பல்மடங்கு உனக்கு கிடைக்கும். கிடைக்கிற நேரம் தான் ஊரும். அருமையாக பிரசங்கம் வச்சாப்புல. நானே நினைச்சேன் அரசியல் வச்சப்பல பார்த்துட்டு இல்லை பைபிள் நீ வந்துச்சு சரி 5 மாதம் பிரித்து கொடுத்தாப்புல சரி நமக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். இதான் எங்களுக்கு ஆண்டோட அனுகிரகம் இருக்குது. அதனால ஷேரிங் வந்து ரொம்ப முக்கியம். பிறகு இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் 4 பிள்ளைகள் உங்களே மாதிரி 4 பிள்ளைகள் அரசியல் ஜாயின் பண்ணி 4 எக்ஸ் பெனிஃபிஷரி. ஒரு பொண்ணு 2 பொண்ணு 2 பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அரசியல் இருக்குன்னா எல்லா மெம்பருக்கும் எங்களோட மினிமம் கான்ட்ரிபியூஷன் மினிமம் 7000 இருக்கணும். மேக்ஸிமம் 85,000 75,000 ஒரு அரசியல் இருக்காங்க. ஆனால் மினிமம் 7000. இப்போ உங்களே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உண்மையால் முடிஞ்சது ஒரு 3000 ஒரு 5000. இப்போ வந்து சேர்ந்ததில் 2 பேர் 5000 கொடுத்தாங்க. ஒரு பையன் 15,000 கொடுத்தாங்க. ஏழை நம்ப முடியல. அவங்க அம்மா 5,000 கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பையன் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன்ட்டு சொல்லி எங்கள் அம்மா இப்படி கொடுத்தாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க, நான் தனியாக பண்ணிடுறேன் திருப்பியும் ஒரு 10,000 கொடுத்தோம். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இஸ் ஜாப். அந்த பையன் ரொம்ப பெரிய போய் சொல்கிறதும் அவங்க போய் கேட்டால் தலையை தெரிஞ்சு தப்பி வந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சர்வேஸ்வரில் இருந்தான் அந்த பையன். அவன் வீட்டுக்கு போனேன், ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அவனே ஃபீல் பண்ணிட்டான். அண்ணன் வந்தாங்க, நம்ம அம்மா கொடுத்துருக்கேன் போடுறது. அப்போ எனக்கு அவனை கான்டாக்ட் பண்ண அவன் என் ஃப்ரெண்டுக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்கிறான், அண்ணன் நான் அனுப்புகிறேங்க சந்திராபாத்தில். உடனே எடுத்து வச்சான் 10,000. ஸோ இந்த கையில் சுற்றி போடுறது அதெல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் அவர் அந்த பக்கம் என்ன கொடுத்துருவீங்க முன்னேறி சாதித்துக்கார். கரெக்ட் தானே? அது உங்களுக்கு முன்னேறதான் நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி படிங்க. அப்புறம் ப்ரூவ் பண்ணி வருங்க. இவங்க அரசியல் கொடுத்தாங்க தலைமை சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க, அவங்களோட வார்த்தையெல்லாம் உடச்சி சுக்குனராகி உங்களே மாதிரி யார் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்காமல் கூட அதான் ஏன். ஏன்னா நாங்களும் அந்த காலத்தில் வளர்ந்துருக்கோம். என் கூட படித்த என்னோட ஓன் கிளாஸ்
கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னையோட பயங்கரமாக மேட்ச் பண்ணுவான். ஆனால் அவன் படிக்க வைக்க ஆள் இல்லை. நானும் அவன் சேட்டை பண்ணுவோம், அடுத்த பஸ்ஸில் இருந்தோம் விளையாண்டோம். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு 2 அக்காவும் டீச்சர். அப்போ நான் கவரை போச்சுன்னா எங்கள் அக்கா தலையை வச்சு இழுத்து கொட்டி வடா முன்னாடி உட்கார வைக்கல அப்படின்னு எங்கள் அம்மா ஏமாந்து முடியல. எங்கள் அக்காவை வந்து சுத்தார வச்சாங்க. அவனே உட்கார வைக்கிறதுக்கு அக்கா இல்லை, அவங்க அப்பா அம்மா போஸ்ட் பண்ணல, தொழிலுக்கு போயிட்டான். இப்போ அதுதான் எங்களோட வருத்தம். அதே பையன் எங்களோட நிலைமையில இருந்தால் அவன் என்னையோட பையனாக இருப்பான். இந்த சமூகத்துக்கு நிறையா பண்ணியிருப்பான். அப்போ அவனை கெடுத்தது இந்த சமூகம். அவனுக்கு திறமை இருந்தது, எல்லாம் டேலண்ட் இருந்தது, படிக்கணும் ஒரு உத்வேகம் இருந்தது. ஆனால் சூழ்நிலை அவனை படிக்க வைக்க முடியவில்லை. அதுதான் இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம பற்றாக்குறை இல்லை, பகிராமை குறைதான் ஒரு வார்த்தையாக சொன்னாங்க. டேலண்ட் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் 10th ஒரு பையன் எடுத்துருக்கான், ஷேனன் 98% 10th. இஸ் எய்மிங் ஃபார் மெடிசின் 98 எல்லாத்துக்கும் சென்ட்ரல் மாஸ்டர்ஸ் அதெல்லாம் 98 97 அந்த பையன் பேசிக் இருக்கும். நம்ம அவங்க டீச்சர்ஸே சொல்லுவாங்க, இவனுக்கு 2 வருடங்களுக்கு நீட்டுக்கு உதவி தேவை என்றால் ஆன்சைட் பண்ணும். அப்போ அதை எடுத்து ஸ்கூலில் தான் வரும். உங்களுக்கு நம்ம பயன்படுறதில்ல. அப்போ அது அவங்களோட இல்லையா? ஷேனன் அந்த பையன் 98% இதே ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அதனால திறமை அவங்க எல்லாருமே இருக்குது. நம்மகிட்ட சிலவங்கள்ட்ட இன்ஜினியர் அடிக்காம சோம்பேறித்தனம், ஃபோன் எடுத்து படிக்கலாம் அப்படி பார்க்குறது, விஜய் டான்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் முன்னேறவே முடியாது. பார்க்கலாம், ஒரு லிமிட் வச்சுக்கிறது. இத்தனை பெர்சன்டேஜ் வடிவெளிதான் வழியா 5%, விஜய் டான்ஸா 5%, 10%, மிச்சம் ஒரு 20% தேவபக்தி, அடுத்தது ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. யாரும் இந்த ஒரு இது இருக்கக்கூடாது. என்ன கஷ்டம்னாலும் இமெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐயா நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, என்னோட ஃபீஸ் வந்து 1 லட்சம் ரூபா, நீங்கள் கொடுத்துருக்கிறது 45,000 கொடுத்துருக்கீங்க, என்னால் கட்ட நன்றி கிடைக்கும் யாருமே சொல்லிட்டாங்க. போன வருடம் 50% தான் கொடுத்தீங்க, போன வருஷத்துக்கு 3 வருஷம். போன வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% நன்றி கிட்ட தான் கொடுத்தீங்க. அந்த நன்றி கிட்ட எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களோட முகம் நானே நிறைய முகத்தை பார்த்தது கிடையாது. இந்த 111 பேரில் நானே நிறைய முகத்தை பார்த்துட்டேன். அவன் 75,000 இப்போ ஜஸ்ட் ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அனுப்புவேன். இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கு, இவ்வளோ கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இதில் ஒரு 3 பேர் செக் பண்ணியிருக்கோம், அரியர் காரணத்தினாலே இல்லை வேறு சில காரணத்தினாலே. ஸோ அப்போ அவங்கெல்லாம் உங்களை பார்த்ததே கிடையாது, என்னையவே பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர் அடிக்கிற மெயில் பார்ப்பாங்க, அதை பார்த்து ஒரு 75,000 அனுப்புவாங்க. யார் நானே இருந்தாலும் பார்த்துக்கிட்டேன். நம்மளோட நேட்டிவ், நம்ம ஊருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் செய்கிற பிரதிபலன் முன்னேற்று சாதித்து காட்டுற பிறகு இந்த ஸ்டாண்டிங் வந்துடும். இருந்தடி ஒன்று சேரும் அரசை அடுத்து வழிநடத்த போகிறது நீங்கள் தான். ஏன்னா நானும் உங்களே மாதிரி வந்தேன். அதனால தான் நீங்கள் இந்த அரசை இவ்வளோ வளர்ந்துருக்கு. இதே ஒரு ஃபேமிலி நடந்தாலும் நமக்கு எந்த குடும்பத்தாராலோ தனிநபராலோ நடத்தப்படுவது அல்ல. உங்களே மாதிரி கல்வியினால் கஷ்டப்பட்டு வந்து முன்னேறி வந்து அதை 111 பேராக நடத்தப்படுறது. அது அந்த இயக்கம் இன்னும் தொடரணும். நம்மளோட ஐபிஎஸ் வரணும், ஐஏஎஸ் வரணும். அந்த இதெல்லாம் எனக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு டிஎன்பிஎஸ்சி சென்டர் வைக்கலாம், பணம் போட்டு கோச்சிங் கொடுக்கலாம். ஆனால் யாரும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாங்க? அது நீங்கள் தான் வரணும். இல்லை உங்களுக்கு தெரியும், அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய குரூப் அங்கேருந்து ஆள் இருக்கு. அவங்களுக்கு படித்தவங்க எல்லாம் திரும்பியே அவங்களும் ஒர்க் பண்ணுறோம். யாரெல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சு வந்தாலும் எல்லாருமே ஒவ்வொரு கிராமமாக போயிடலாம். நீங்கள் ஒரு சின்ன இதுக்கு ஆன் டைம் குறைச்சதாலே வர மாட்டேங்குது. ஒரு நண்டி கடை எழுதி கொடுத்தா லீவ் லெட்டர் மாதிரி ஐ எம் சப்ளைங் ஃப்ரம் ஃபீவர் ஆஸ் ஐ நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் தேங்கிங் யூ கொடுங்க நண்டி கிடைக்கும். உங்கள் மனசில் என்ன படுது, ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் இன்னும் எங்களுக்கு கூட கொடுத்தா நல்லாயிருக்கும், குடும்பம் எப்படி இருக்குது, ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். இமெயில் இருக்குது, இமெயில் இருந்தால் நான் உங்களுக்கு தொடர்பு கொள்வோம். கண்டிப்பாக சாமிகிட்ட போய் கேளுங்க. இல்லை யாருக்கும் வெற்றியே கொடுக்கும். என்னைக்கும் சுதந்திராங்க நாட் ஆஃப் பண்ணுங்க. ஒரு செமஸ்டர் தொடர்ந்துட்டு அடுத்த செமஸ்டரில் அதுக்கு கமெண்ட் செக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் 1 செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். மேபி செகண்ட் செமஸ்டரில் கொஞ்சம் அப்படியே 60-65 வந்துடுவீங்க. தேர்ட் செமஸ்டர்லேருந்து அப்படியே டாப் இயரில் போகணும் எல்லாரும். அப்படி போனால் தான் எங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இதுவே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கண்டினியூ த சேம். ஸோ வேறு சாமிக்கு வேறு சொல்கிறதுக்கு என்னென்னா, சாதம் புதுசாக வந்திருக்காங்க இந்த வருஷம். கடந்த 2 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் பாடம் நல்லா பண்ணலாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ட்ராப் மட்டும் ஆகக்கூடாது. உங்கள் மனவையும் மண்ணின் மைந்தர் ஆண்ட்ரூ டிரோஸ் அவங்க நேரம் சொல்லியிருக்கேன். 100% தேர்ச்சி, சரியா? 100% தேர்ச்சி அப்படி கண்டிப்பாக எடுக்கும். சரியா? வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க.
ஃபுல் சப்போர்ட் ஐ வில் கிவ். கண்டிப்பா. அதனால காதல் நடத்துறாங்க. தயவுசெய்து வாய்ப்பு பேசுங்க, அப்ரோச் பண்ணுங்க ஹாசர்ட்ட. என் மகள் இப்படி படிச்சுட்டா அடுத்து என்ன படிக்கணும் கேளுங்க. அவங்க 4 பேரை கைட் பண்ணி விடுவாங்க. ஓகே, இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க. புரிஞ்சுதா? ஆனால் யார்கிட்ட வந்தது கிடையாது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்போ தான் நாங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், 12th 65 மதிப்பெண்கள் விழுக்காட்டுக்கு கீழே இருந்தால் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி டிகிரிக்கும் சொல்கிறேன். அது பிகாம் ஆனாலும் சரி, பிஇ ஆனாலும் சரி, 60% கீழே இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக நான் 75% 90% எடுக்கிற பிள்ளைக்கு அதுக்கிட்ட 1 லட்சம் ஃபீஸுக்கு நாங்கள் 75 அந்த பிள்ளை கொடுத்து போயிடலாம். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க இருக்குது. சரியா? இதுதான் உங்களுக்கு டைம். உங்கள் மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. ஒரு எவ்வளோ கேஷ் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். புரிஞ்சுதான் இருக்கும். பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவீங்க. நீங்களே லேட்டாக வரீங்க. 9 மணிக்கு வாங்கினா எங்கே சாப்பிடுங்க லேட்டாக ஆகுங்க. கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் சமையல் சொல்றீங்க. ஓகே, அந்த ஷூட் நாங்கள் ஏன் நீங்கள் நேரத்தோட சொன்னால் தோவாரங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த நேரத்தோட முடிக்கணும். அதனால தான் இல்லாட்டி 9:30 தான் வாங்கிப்போம். உங்களுக்கு தெரியுங்க 9:30 எல்லாம் தான் வாங்கிப்போம். புரியுதா? ஸோ இதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் நிறைய பேர் சைன் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபோரன்சிக் சயின்ஸ் நம்ம படிச்சுருக்கோம். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் வேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கு. பிஎஸ்சி நர்சிங், அனஸ்தீசியா அதுக்கு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து வரும் உங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இன்னும் டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி நிறைய படிக்கணும். டிகிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் எக்ஸாமில் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி இப்போ பிகாம் முடிச்சிட்டிங்களா, பிஏ முடிச்சிட்டிங்களா, நிறைய வீட்டில் படிக்க வைக்கிறீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்க. எங்கேயாவது போய் கோச்சிங்கில் கட்டணும், அதுக்குள்ளே காசு கொடுக்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெய்வ பக்தி வச்சுக்கோங்க. அது எங்களோட பர்சனல் வந்து சொல்கிறேன். தெய்வ பயம், the fear of God is the beginning of wisdom அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள் பயமே ஞானத்தின் ஆரம்பம். எவனோ கடவுளுக்கு பயப்படுறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞானம் வந்துடும். அதனால தயவுசெய்து நல்ல பூசை கொடுக்குறாங்க. ஃபாதர் 2வது சார் நாங்கள் ஆன்லைனில் வந்து எங்களுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். ஆன்லைனில் பூசை வந்துச்சுன்னா எங்கள் டைமிங்க்கு கரெக்டாக இருக்கும். பூசை ஆரம்பிக்கும் கரெக்டாக 1/2 மணி நேரம் ட்ரெயினில் போகிற அந்த ஜேர்னியில் ஒரு பூசை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு போகிறேன். ஸோ அதில் பக்தியாக இருக்குது. கடவுளின் பயம் ஞானத்தின் ஆரம்பம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட யூஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா படிக்கிற பிள்ளை எந்த காலத்துக்கு கொண்டும் பணத்தினால் எங்கள் வீட்டில் பணம் இல்லை, எங்கள் கைட் பண்ண ஆள் இல்லை, அதனால நான் படிக்கலை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து தெருக்காரன் அப்படி எல்லாருக்கும் உதவுங்க. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ. என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. நாங்கள் 2 தான் சேர்ந்து போட்டோம் வாட்டம் நேரத்து. ஆனால் இதில் இது இருக்குது, இதில் இது இருக்குன்னு இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட உழைப்பு உங்களுக்கு தெரியும். சும்மா சாதாரணமாக உழைச்சிட்டு இருக்கல. மிஸ்டர் ரதேஷ் நாயன் ஃபவுண்டர் அவர்கள் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன படிப்பு, என்ன மார்க், எவ்வளோ அழகாக சொன்னாங்க. இவங்க எது இத்தனை பெர்சன்டேஜ் என்னன்னு எங்களுக்கும் அதே லிஸ்ட் இருக்குது. ஆனால் தெரியாது. அவ்வளோ ஃபிங்கர் டிப்ஸில் அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணம் அலாட் பண்ணுறது சும்மா அலாட் பண்ணாது. ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டு, படிப்பு எல்லாத்தையும் கணிச்சு அவங்க 10 hours ஒர்க் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க போகிற இடம் 1 hour ட்ராவல் பண்ணணும். வீட்டுக்கு வந்து அதை எடுத்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் எடுத்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி இதை பாரு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சரி நான் பண்ணுறோம். அதோடு விட்டுரும் மடிக்கணும். போங்களா உங்கள்கிட்ட சொல்லி என்ன சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் மார்க் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வச்சுருக்கோம். படிப்பு, உங்களுடைய பேக்ரவுண்ட், கடினமான உழைப்பு கொண்டு இருக்கிறார்கள். சும்மா நாங்கள் எடுத்து இவன் பிஇ படிச்சிருக்கா இவங்களுக்கு இவ்வளோ அலாட் பண்ணுவோம் அப்படி யாருக்கும் கொடுப்பதில்லை. அவங்களோட மார்க்கு, அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கணித்து இவ்வளோ கொடுப்போமா. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுவாங்க, ஒரு ஜூம் மீட்டிங் கூப்பிட்டு இவங்களுக்கு இவ்வளோ அலாட் பண்ணியிருக்கு, இத்தனை ஃபெசிலிட்டி எடுத்திருக்கா, என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தரையும் கேட்பாங்க. ஒரு விசி மெம்பர்ஸ்னு ஒருத்தர் இருக்கும், ஒரு 6-7 பேர் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ணுறது இல்லை. அவ்வளோ கடுமையான உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த அளவுக்கு 111 பேர் சொன்னாங்க. இத்தனை பேர் வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஃபுல் சப்போர்ட் கிரேட் பில்லர்னு அவங்க தான் இருந்து ஆர்கனைஸ் அப்படின்னுங்கிறது அவங்கள தவிர யாரும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிஸ்டர்
சதேஷ் ராயன் ஃபவுண்டர் ஆஃப் அறம்சை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய ஊரில் புனித தாமஸ் மேல்நிலை தோமையா மேல்நிலை பண்ணியிருக்கிறது. அருமையான விருது வாக்கோடு இருக்கிறது. அதை நான் வந்துட்டு ஒரு வரி தான் பாடுவேன், நீங்கள் அதை பாடலாம், சரியா? வீரியமாய் போரை புரிவோம், வெற்றி பெற்றிடுவோம். பாடுது. வீரியமாய் போரை புரிவோம், வெற்றி பெற்றிடுவோம். வீரியம்னா சாதாரண வீரியம் சொல்லிட்டு வீரியமா போகணும். இதுதான் வேகம், வேகத்தோடு கூடிய விவேகம். அது மட்டுமல்ல, வீரியமாய் என்பது முயற்சி, தொடர் முயற்சி. அதில் அருமையான பாடலை போட்டிருக்கிறாங்க. லோகோசாமி சொன்னாங்க, அற்புதமான ஒரு பாடல். நிறைய வரிகள் இருக்குது. நான் இப்போ தான் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். இந்த தொடக்கமே எனக்கு ரொம்ப தாக்கம் ஏற்படுத்துச்சு. இந்த ஆசிரியருடைய நிச்சயமாக இந்த பணியினுடைய வெளிப்பாடு, இந்த பாடலுடைய வரிகள் ஆழமாக நரேஷ் ராயன் அவர்கள், செர்ஜியஸ் எனும் அவர்கள் போன்ற அருமையான 111 நண்பர்களையும் அது உள்வாங்கியிருக்கிறது. நிச்சயமாக இந்த பாட வரிகள் உள்வாங்கியிருக்கிறது. அது அவர்கள் உள்வாங்கி இந்த வெளிப்பாடு தான் இந்த அரசை. இப்போ நான் பார்க்குறேன், கொஞ்சம் பேரை வச்சு ஆரம்பிச்சு இன்றைக்கு 111 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் 12 ஆண்டுகளாக 180 பேருக்கு உதவி செய்திருக்கின்றவங்க. இந்த ஆண்டு 62 பேருக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அதனுடைய வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். என்ன அழகான ஒரு எழுச்சி, என்ன அழகான ஒரு முயற்சி என்று நிச்சயமாக நான் பார்க்கிறேன். மிக அழகாக நம்முடைய வாசன் ஐக்கியர்ல ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம்? வாசன் ஐக்கியம் வாங்க நாங்கள் இருக்கிறோம். எதுக்கு? கண் சிகிச்சைக்கு. இவர்களும் என்ன சொல்லியிருக்கார்கள்? வாங்க நாங்கள் இருக்கோம், கரங்கள் சேர்ந்து. எதுக்கு? கரங்கள் சேர்ந்து கல்வி வளர்க்க. வாங்க நாங்கள் இருக்கிறோம், கரங்கள் சேர்ந்து கல்வி வளர்க்க. அருமையான ஒரு எம்பளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரம்சை 2 கைகள் வச்சு அருமையாக தாங்கி அதில் ஒரு செடி வைத்து வளர்க்கிறார்கள். அதுக்கு தண்ணி ஊற்றி அது காயாகி இந்த மரமாகி நல்ல ஒரு காய் கொடுத்து அது கனியாகி அதனுடைய பலத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அதற்கான ஆட்கள், சரியா? அதனால அன்புக்குரியவர்களே, மிக அருமையாக நம்முடைய சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள். சாதாரணமாக பேசி அழுத்தமான, ஆழமான, அற்புதமான தெளிவுகளை கொடுத்திருக்கிறார்கள். நான் கூட செஞ்சு சொன்னாங்க இல்லையா, எப்படிப்பா பயத்தைகள் அப்படி விட்டு போட்டுட்டு இருக்கிறப்பா. நாங்கள் சொன்னதுக்கு பேசி தான் எழுதியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் மனதில் வந்திருக்கு. அப்படி நான் பார்த்தேன், ஒன்றும் எழுதி வைக்கல, அது வாட்டி மனசில் வருதப்பான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சாதாரண காரியம் அடையாது இருக்கிறீர்களே. ஆக மிக அருமையாக 111 பட்டணத்தார், நானும் பட்டணத்தார சேர்ந்தேன். மிக அழகாக நம்முடைய வாசன் ஐக்கியர்ல ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம்? வாசன் ஐக்கியம் வாங்க நாங்கள் இருக்கிறோம். எதுக்கு? கண் சிகிச்சைக்கு. இவர்களும் என்ன சொல்லியிருக்கார்கள்? வாங்க நாங்கள் இருக்கோம், கரங்கள் சேர்ந்து. எதுக்கு? கரங்கள் சேர்ந்து கல்வி வளர்க்க. வாங்க நாங்கள் இருக்கிறோம், கரங்கள் சேர்ந்து கல்வி வளர்க்க. அருமையான ஒரு எம்பளம். நான் இங்கே தான் இருக்கணும், பட்டணத்தில் இருக்கணும். அப்போதான் பட்டணத்தாராக தான் நான் என்சியுடைய என்னுடைய பணிகளை ஆற்ற முடியும். அதில் மாற்றத்துக்கு இடமே கிடையாது. எனக்கு அதில் சம்மந்தப்பட்ட இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நான் வந்த உடனே பார்த்தேன், ஆரம்பிச்சு மிக அருமையான ஒரு 5-6 பக்கத்துக்கு எனக்கு அனுப்பியிருந்தாங்க இமெயிலில். அதை நம்முடைய ஜெனிநாட்டுக்கு எடுத்திருந்தாங்க. இமெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தேன். ஆண்டவரை மயக்கி விட்டு நானும் மயங்கி போனேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா என்ன அருமையான பணிகள். அதனால நிறைய சொன்னாங்க, லட்சியம், நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் வேணும். இப்போ பாருங்க, என் டீச்சர்ஸ்லாம் சம்பளம் வரும்னு வச்சுக்கேன், அவங்க அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணாமல் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டு ஓட்டு
என்ன சொன்னாலும் சரி, அரசாங்கம் இன்றைக்கு வந்துட்டு என்ன கோர் சொன்னாலும் அதுக்கு மேல்முறையீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேல்முறையீடு செய்து கொண்டு இதை செய்தால் தான் கொடுப்போம்னு சொல்லி அடம்பிடித்தமாக இருக்கிறார்கள் அரசுகள். இன்றைக்கு அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது அரசுகள் தான். அந்த அளவுக்கு நீட்டு, டெட்டு, கியூட்டு, செட்டு எல்லாம் 3 வரையே உள்ளடக்கி பெரிய பெரிய பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அதில் அந்த பயிற்சிகளை நம்ம பெறாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அந்த அளவுக்கு அரசுகள், மத்திய அரசாக சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவாகவே இருக்கிறார்கள். நான் ஒரு ஆசிரியருக்கு வந்து சம்பளம் வரல எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு நான் ஆர்மியில் இருக்கும்போது 2 ஆசிரியருக்கு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு வந்த காரணம் அவங்க ஸ்லோவாக தான் அதெல்லாம் செய்தாங்க. ஆனால் அதாவது டெட்டு பாஸ் பண்ணாதவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணாங்க, கொடுக்கல. ஸ்லோவாக பண்ணவங்களுக்கு டெட் பாஸ் பண்ண கொடுத்துருக்காங்க சம்பளம். இங்கேயும் ஆசிரியருக்கு சம்பளம் வராமல் இருக்கு நான் பார்க்கிறேன். இந்த கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் டெட் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள். நல்ல அன்புக்குரிய மாணவ மாணவிகளை, நீங்கள் அருமையாக எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால் இனிவர காலம் சாதாரண காலம் அல்ல, சவால் மிக்க காலம், எளிமையான காலம் அல்ல, கடினமான காலம். இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் இப்பொழுதே நாம் அறம் செய். இந்த அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. அது என்னது? அது என்னது? என்ன சொல்லி சொல்லு ஆத்திச்சூடி சொல்லி கேட்டா அந்த ஆத்திச்சூடி இந்த அறம் செய்யும் சகோதரருக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு, ஒரு இன்புட்டாக இருந்திருக்கு அந்த அறம் செய். அப்போ அறம் செய்ய விரும்பு. நான் விரும்புகிறேன், இறைவனின் துணையை நம்பி நான் இந்த பணி ஆற்றுவேன் சொல்லி அவர் 111 பேர், இன்னும் 111, 210 வரணும், 211, 310 வரணும், வரப்போது நிறைய தொகை சேர சேர அவர்கள் 65% மேலே யாரெல்லாம் மார்க் எடுக்கிறவர்கள் கொடுத்து என்னென்ன கல்வியை படிக்கணும், எப்படி படிக்கணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, இப்போ அதெல்லாம் சாதனமாகி போயிட்டு இப்போ வந்து எல்லாமே என்னது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்து இந்த தொழிற்கல்வி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது பல விதமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நிறைய கம்ப்யூட்டருக்கு ஆரம்பிப்போம். அதில் நிறைய நாங்கள் ஐ எம் நாட் ஏ டிஜிட்டல் பீஸ் பட் ஐ என்ஜாய் த டிஜிட்டல். I enjoy the digital, but I am not a digital patient. Digital patient புரியுதா? அதுலேயே போய் நீ அந்த வாட்ஸ்அப்பில் போய் அதை பார்க்குறது அப்படி பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் போட்டுறதை பார்த்து அந்த பதிஷத்தை பார்த்து சரி இன்னும் இருக்குது, அதை நான் என்ஜாய் பண்ணுவேன். அதனால் இப்போ வந்து டிஜிட்டல் காலம் தான். அதில் நீங்கள் படித்து கொண்டு வாருங்கள். நான் படிக்கிறவங்க நான் வெல்கம் பண்ணுவேன். நான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுவேன், நல்லா செய்ய. அது எனக்கு தான் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விட அதை நான் விரும்புகிறேன். ஆனால் அதிலே மூழ்கி விட மாட்டேன். ஆனால் தேவைக்கு நம்ம செய்தாகணும் நீங்கள். அதனால் அருமையாக அறம் செய்ய உங்களை இணைத்திருக்கிறீர்கள். அதனுடைய உதவி பெற நீங்கள் வந்திருக்கிறீங்க. அது உண்மையிலே ஆசீர்வாதமான செயலை நம்முடைய 111 பட்டினத்தார் குறைஞ்ச நம்பரில் ஆரம்பிச்சு இன்றைக்கு 111 பேர் பட்டினத்தார் வந்து நம்ம ஒன்று கூடி மிக அருமையாக பல இடங்களில் பல வெளிநாடுகள் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் தொடர்பு கொண்டு மிக அருமையாக ஒருவரை இயக்கி அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பங்குத்ததிலே நான் அவர்களுக்கு அன்போடு கூடிய பாசத்தோடு கூடிய எழுச்சியோடு கூடிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அறம் செய்வர்களுக்கு நான் கையெழுத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடுவோம். முதல் பங்கு வந்து எனக்கு அண்ணா நகர், தூத்துக்குடி அண்ணா நகர், அது என்னுடைய முதல் பங்கு. அப்போ தான் பங்கு தந்தையாக மாறினேன் 1992. அதுக்கு வந்து 4 ஆண்டுகள் இருந்தேன். அப்போ வந்து பெரியவங்களாம் தெரியும், நெக்ஸ்ட்லாம் தெரியும், குழந்தைகள் சரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருன்னா ஜான் மோத்தா, பென் மோத்தா. அதில் பென் மோத்தா மூத்தவங்க, ஜான் மோத்தா இந்த மாதிரி உப்படவங்க பயங்கர ஃபேமஸ். பென் மோத்தா டாக்டர். இப்படி அவருடைய மகன் கெமிட்டன் மோத்தா. அவர்கிட்ட நான் வந்து கோயில் கட்டிட்டு இருந்தேன். உடனே கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு எப்படி கட்டியிருந்தாங்க, அதை நான் கட்டி பிடிக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட போனேன். இவங்க நல்லா பேசுவார். நான் பாரு கோயிலில் வந்துட்டு இருக்கேன், சும்மா இருக்க பாருங்க, கல்வி உதவியா சொல்லுங்க நான் செய்யறேன். அப்போ 1992 எனக்கு நான் கேட்டது. அப்போ நினைச்சேன் எவ்வளோ தூரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. கல்வின்னு என்றால் அநேகர் கரம் சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு கோயில்னா கரம் சேர்க்க மாட்டேன், அது வந்து ஒரு ஆன்மீகம். கல்வியிலேயே பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். அந்த வளர்த்தெடுப்பதிலே ஆன்மீகத்தை கொண்டு வாங்க. ஆமாம், ஆன்மீகம் வந்துட்டு பக்தின்னு போயிடக்கூடாது.
கல்வியில செயல்படுத்துவதன் மூலமாக அந்த சேவையை செய்வதன் மூலமாக நம்முடைய ஆன்மீக வெளிப்படணும். அதான் அர்த்தம். அதனால கல்விக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த அரசு இயக்கத்தில் உள்ள பிள்ளைகள். அவரை நான் வாழ்த்துகிறேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து என்னுடைய உதவிக்கரத்தை எப்பொழுது நீட்டுவேன், என்னுடைய சப்போர்ட் எந்த அளவுலாம் கொடுக்க செய்வேன். அது நீங்க லட்சியத்தோடு படிக்க உதவியை பெற்றுவிட்டோம் என்பதல்ல, அந்த உதவி அவர்களுக்கு பலம் தரக்கூடியதாக மாற்றணும். அது ஒவ்வொரு மாணவன் மாணவியும் தங்களை இணைத்துக் கொண்டு லட்சியத்தோடு நீங்க படிக்க. அதனால படிக்க நம்முடைய பாடலை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வீரியமாய் போரை புரிவேன், வெற்றி பெற்றிடுவேன். வீரியமாய் போரை புரிவேன், வெற்றி பெற்றிடுவேன். அது உங்களுடைய முயற்சி. அதை எங்களுடைய மனப்பாடு புனித வளம் மேல்நிலைப்படைய விருதுவாக்கு முயற்சி திருவினையாக்கும். மிக அருமையான வள்ளுவர் வாக்கு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை பூர்த்திவிடும். அதனால முயற்சி வெற்றியை கொண்டு வரும். அதை வீரியமாக நீங்கள் செய்வது என்பது ஒவ்வொரு நாளும் முயற்சி இருக்கணும். தடைகள் வரும், தடை கற்கள் வரும், அதை தாண்டி எழுங்க. வீழ்ச்சி வரும், அதை தூக்கி தூரப்பட்டு எழுச்சி வருங்க. இதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நன்றியுரை வழங்க அரசை உறுப்பினர் மிஸ்ஸஸ் அர்ச்சனா ராஜேஷ் அவர்களை அன்புடன் எல்லா புகழும் இறைவனுக்கே. கடந்த 12 ஆண்டுகளாக கண்ணீர் மணிபோல் எம் அரசை குழுவை வழிநடத்திய இறைவனுக்கு முதற்க நன்றி. மேலும் வரும் காலங்களிலும் எம் குழுவை வழிநடத்திட இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து எம் அரசை உறுப்பினர் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இக்கூட்டத்திற்கு வருகை தந்த எம் பங்கு தந்தை அலாயுதீன் சாஸ்திரிக்கும் மற்றும் எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ரெஜினால்ட் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரங்கை கொடுத்து உதவிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்து என் குழுவிற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து இந்த அரங்கை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த திரு மகேந்திரன் அவர்களுக்கும் திரு கிங்சன்ஸ் வேரா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் குழுவில் இருக்கும் அனைத்து மாணவர் மற்றும் மாணவியருக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கும் என் குழுவின் சார்பாக நன்றியை